சிக்கன் குழம்பு வீட்லேயே மசாலா வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. சிக்கன், தேங்காய், சோம்பு, பட்டை, லவங்கம், சீரகம், மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, வரமல்லி, காரத்துக்கு தகுந்த போல் வரமிளகாய், வெங்காயம், தக்காளி 4 மீடியம் சைஸ் தக்காளி 4. முதல்ல தேங்காய் வறுத்துக்கலாங்க. தேங்காவை வறுத்து சிக்கன் குழம்புல சேர்த்து அரைச்சி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணுங்க, இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். அதே பாத்திரத்தில் வரமல்லி, சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ இதே சூட்லேயே வரமிளகாய் சேர்த்துக்கணுங்க. வரமிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கணும். அதே பாத்திரத்தில் வெங்காயம், தக்காளி வதக்கணுங்க. வெங்காயம் வதக்கிக்கணும். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்கணுனால அவசியம் இல்லை, தக்காளி செஞ்சுக்கிறேங்க. சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க, சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. வறுத்து வச்ச மசாலா, தேங்காய் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். பாத்திரம் சூடாயிருச்சுங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சு. சூடானோன்னையும் கடுகு, கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு எண்ணெயிலேயே நல்லா வதங்கணுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது சுத்தம் பண்ண சிக்கன் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள். தட்டு போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. 10 நிமிஷம் அடுப்புலேயே வேகணும். இஞ்சி பூண்டில் 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ அரைச்சி வச்ச விழுது சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ மூடி வச்சுக்கலாம். நல்லா குழம்பு வெந்து வரட்டுங்க. பாருங்கள், நல்லா சிக்கன் வெந்துருச்சு. நல்லா குழம்பு கொதியுது. அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். நல்லா இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். மறக்காமல் செஞ்சு பாருங்கள்.